இவருடைய தொழில் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நிறைய நாடுகளுக்கு வந்து இங்கேருந்து போதைப் பொருளை வந்து அங்கே அனுப்புறத வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு வழக்கமாக வந்து அதை வச்சுட்டு அவர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் முதல்வர் அவர்களை நேரில் பார்த்து நிதி கொடுத்துருக்கிறாரு. அமைச்சர் உதயநிதி அவர்களை நேரில் பார்த்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கூட விட்டுருவோம். தமிழகத்தின் காவல்துறை தலைவர் டிஜிபி சங்கர் ஜிவால் சார் அவரை நேரில் பார்த்துட்டு அவர்கிட்ட ஏதோ அவார்டோ பரிசு ஏதோ ஒன்று வாங்கியிருக்கிறாரு. அது அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கு வந்து இந்த டவர் லொக்கேஷன், ஏன்னா எப்படியோ ஒரு ஆள் வந்து அப்கானில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக வெளியே என்ன நடக்குது அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். அதனால் கண்டிப்பாக யார்கிட்டயாவது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். அந்த டவர் லொக்கேஷனை வச்சு இவங்க ஸ்மெல் பண்ணுறாங்க, இவர் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து ஹோட்டலில் இருக்கிறாரு அப்படின்றத. இந்த தகவலை டெல்லி என்சிபி அதிகாரிகளுக்கு தமிழகத்தை சேர்ந்த காவல்துறை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்றது. உடனே டெல்லியில் இருக்கக்கூடிய என்சிபி அதிகாரிகள் நேரில் போயிட்டு ஜாஃபர் சாதிக்கை நேயர்களுக்கு வணக்கம். மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவர் ஜாஃபர் சாதிக் அவர்களை வந்து இன்று என்சிபி அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க. அது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம். தமிழகத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரர்னு சொல்கிறத விட அந்த கடத்தல் பண்ணுறவங்களுக்கு இவரெல்லாம் தலைவராக வந்து செயல்பட்டிருக்கிறாரு. இவருடைய தொழில் பார்த்திங்கன்னா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நிறைய நாடுகளுக்கு வந்து இங்கேருந்து போதைப் பொருளை வந்து அங்கே அனுப்புறத வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு வழக்கமாக வந்து அதை வச்சுட்டு அவர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. டேட்டாஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, கடந்த லாஸ்ட்டு 2-3 வருஷத்துக்குள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் ஒரு 2000-3000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள், அந்த போதைப் பொருள் பேர் வந்து சூடோபெட்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருட்களை வந்து இவர் அங்கேருந்து இங்கே தமிழகத்திலேருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு வந்து இங்கேருந்து அவர் சப்ளை பண்ணியிருக்கிறாரு. அதன் மதிப்பே பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து சுமார் ஒரு 2000-3000 கோடி ரூபாய் வரும் அப்படின்றாங்க. இது இப்போ இவர் பண்ணணுன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வச்சு பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து அதிகாரிகள் இருக்காங்க, ஈஸியாக வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இதுக்கான ஒரு லொக்கேஷனே இவர் தேடுறாரு. நம்ம எங்கே வச்சு இதை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம், எங்கேருந்து நம்ம அனுப்புறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவர் சூஸ் பண்ணுற லொக்கேஷன் தான் டெல்லி. டெல்லியில் எந்த இடத்துல இவருடைய குடோன் வந்து இவர் ஆரம்பிக்கிறாருன்னா, கைலாஷ் பார்க் என்ற ஏரியாவில் வந்து இவருடைய குடோன் வந்து டெல்லியில் இருக்குது. என்சிபி அதிகாரிகளுக்கு வந்து ஒரு ரகசிய தகவல் ஒன்று வருது. எங்கே இருந்துன்னா, ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கிட்ட இருந்தோம், நியூசிலாந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்தோம், இந்த மாதிரி உங்கள் நாட்டில் இருந்து எங்களுக்கு வந்து போதைப்பொருள் வருது, இது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கலை, பல ஆண்டு காலமாக வந்து நடந்துகிட்ருக்கு, இது குறித்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய என்சிபி அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் வருது. அந்த தகவலின் அடிப்படையில் இவங்களும் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. பார்க்கும்போது இந்த கைலாஷ் பார்க் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குடோனில் வந்து இவங்க ஒரு ரைடு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ரைடு கூட இவங்க இமீடியட்டாக நடத்தலை. ஒரு மாதம் 2 மாதம் அந்த குடோனை சுற்றி ஃபுல்லாக இவங்க சர்வை பண்ணி, ஓகே இந்த இடத்துல தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத எக்ஸாக்டாக கண்டுபிடிச்ச உடனே இமீடியட்டாக ஒரு ரைடு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ரைடில் என்சிபி அதிகாரிகள் வந்து சுமார் ஒரு 50 கிலோ சூடோபெட்ரின் அந்த போதைப் பொருட்களை வந்து அவங்க கைப்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குடோனில் அப்போ இருந்த முக்கியமான நபர்கள், அதாவது இந்த போதைப் பொருள்லாம் வந்து கடத்துறதுல இவங்களுக்கு ஒரு முக்கிய புள்ளி இருக்குது அப்படின்ற பேரில் முகேஷ், முகிபூர், அப்புறம் விழுப்புரம் பகுதியை சேர்ந்த அசோக், இந்த 3 பேரையுமே வந்து அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அரெஸ்ட்டு நடந்த பிறகு இமிடியேட்டாக செய்தி வரல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இவங்ககிட்ட நாங்கள் என்கொயரி நடத்தும் போது இதில் எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல விஷயங்கள் வருது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் என்பவர் தான் வந்து இதுக்கு ஒரு தலைவராக வந்து செயல்பட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்த உடனே திமுக, அதுவும் வந்து அவர் திமுக கட்சியில் இருக்கிறாரு, உடனே திமுக தலைமை என்ன பண்ணுறாங்கன்னா இவரை கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. அதோடு இது நிற்கலை. இதுக்கப்புறம் இவங்க பண்ணக்கூடிய ஒரு சில வேலைகள் தான் வந்து எல்லாரையும் வந்து ஒரு கேள்விக்கு உள்ளாக்குச்சு. ஏன் வந்து இதுக்கு இவங்க இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் முதல்வர் அவர்களை நேரில் பார்த்து நிதி கொடுத்துருக்கிறாரு, அமைச்சர் உதயநிதி அவர்களை நேரில் பார்த்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கூட விட்டுருவோம். தமிழகத்தின் காவல்துறை தலைவர் டிஜிபி சங்கர் ஜிவால் சார் அவரை நேரில் பார்த்துட்டு அவர்கிட்ட ஏதோ அவார்டோ பரிசு ஏதோ ஒன்று வாங்கியிருக்கிறாரு. அது இல்லாமல் சென்னை காவல்துறைக்கு வந்து சிசிடிவி வந்து வழங்கியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்காக பல விஷயங்கள் வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கை பற்றி தினமும் வந்துட்டு இருந்தது. இதில் உதயநிதி கூட இந்த ஜாஃபர் சாதிக் எடுத்த புகைப்படம் எல்லாமே வந்து அவருடைய அஃபிஷியல் பக்கத்திலே போட்டிருந்தார் அமைச்சர் உதயநிதி அவர்கள்.
ஜாஃபர் சாதிக்கை இந்த மாதிரி என்சிபி அதிகாரிகள் தேடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே உதயநிதி அதை அவசரமாக அவருடைய பக்கத்தில் இருந்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொலிட்டிக்கலில் வந்து நடந்துருச்சு. இது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் எல்லாருமே இதை வந்து பெரும்பாலும் எடுத்து பேசுனாங்க. இதில் பெருசாக ஸ்கோர் பண்ணது யார் அப்படின்னா அதிமுகவும் ஸ்கோர் பண்ணுச்சு, பாஜகவும் வந்து ஸ்கோர் பண்ணுச்சு. இப்போது இந்த ஜாஃபர் சாதிக் இன்னைக்கு எப்படி மாற்றார் அப்படின்னா, இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வாரமாகவே அப்ஸ்கானில் தான் இருந்திருக்கிறாரு. என்சிபி அதிகாரிகள் வந்து டெல்லியில் இவருடைய குடவுனில் இருக்கிற பொருட்களெல்லாம் சீஸ் பண்ண உடனே ஜாஃபர் சாதிக் தான் இதுக்கு பின்புலமாக இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இமீடியட்டாக வந்து ஜாஃபர் சாதிக்கு February 23 ஒரு சம்மன் எடுத்துகிட்டு வந்து அவர் வீட்டு வெளியில் வந்து ஒட்டுறாங்க. எப்போ இந்த மாதிரி நீ 26 வந்து சம்மனுக்கு வந்து நீ அப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகும் ஜாஃபர் சாதிக் வந்து அந்த சம்மனுக்கு வந்து அவர் அப்பேர் ஆகலை. அதற்கிடையில் என்னென்ன செய்திகள்லாம் வந்ததுன்னா, நைட்டு ஒரு 1 மணி 2 மணி போல் யாரோ ஒரு லேடிஸ் வந்து அந்த வீட்டு பக்கம் போயிட்டு அங்கே இருக்க சம்மனை ஃபோட்டோ எடுத்தது மாதிரிலாம் பல சிசிடிவி அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவர் சம்மனுக்கு அப்பேர் ஆகலை. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, என்சிபி அதிகாரிகள் இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த ஜாஃபர் சாதிக் யார் யார் கூடலாம் வந்து தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்றதையும் வந்து அப்படியே அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாஃபர் சாதிக் வந்து வடநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் ஜெய்ப்பூரில் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறதா வந்து என்சிபி அதிகாரிகளுக்கு, அதாவது டெல்லி அதிகாரிகளுக்கு தகவல் போகலை. ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட இந்த தகவல் வந்திருக்குன்னா, தமிழகத்தை சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஜாஃபர் சாதிக் வந்து இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்றத. இவங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஜாஃபர் சாதிக்கு வந்து இந்த டவர் லொக்கேஷன், ஏன்னா எப்படியோ ஒரு ஆள் வந்து அப்ஸ்கானில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக வெளியில் என்ன நடக்குது அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். அதனால் கண்டிப்பாக யார்கிட்டயாவது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். அந்த டவர் லொக்கேஷனை வச்சு இவங்க ஸ்மெல் பண்ணுறாங்க, இவர் வந்து ஜெய்ப்பூரில் இந்த ஹோட்டலில் இருக்கிறாரு அப்படின்றத. இந்த தகவலை டெல்லி என்சிபி அதிகாரிகளுக்கு தமிழகத்தை சேர்ந்த காவல்துறை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்றது. உடனே டெல்லியில் இருக்கக்கூடிய என்சிபி அதிகாரிகள் நேரில் போயிட்டு ஜாஃபர் சாதிக்கை நேற்று இரவே கைது பண்ணிட்டாங்க. ஆனால் நியூஸ் எப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இப்போ தான் வந்து இன்றைக்கி மதியம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஜாஃபர் சாதிக்கை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு அந்த என்சிபி ஆஃபீஸர் ஹெட்டு, அதாவது அந்த என்சிபியுடைய அதிகாரி, தலைமை அதிகாரி, அவருடைய பேர் வந்து கியானேஸ்வர் சிங் அப்படின்றாங்க அவருடைய பெயர். அந்த அதிகாரி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, சுமார் ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இவங்க இந்த ட்ரக் ஸ்மக்லிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க, இதில் பலருக்கும் வந்து தலையீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நார்த் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கட்டும் அல்லது இங்கே தமிழ் திரைத்துறை இதில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து இதில் தலையீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. விரைவில் அவங்களுக்கெல்லாம் சம்மன் கொடுத்து நாங்கள் விசாரிப்போம் அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் மேலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் பல அரசியல் முக்கிய புள்ளிகளுக்கும் தலையீடு இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு தகவல் வருது. அதற்கும் வந்து நாங்கள் சம்மன் கொடுக்க ரெடி ஆகிட்டுருக்கோம் நாங்கள். ஆனால் அவங்க பேர்லாம் வந்து நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து இந்த அதிகாரி இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு. தற்போது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த விஷயத்துக்கு வந்து கடும் ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்றது வந்து தமிழகத்தை வந்து மிகவும் சீரழித்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து மாறணும். ஜாஃபர் சாதிக்கை வந்து இப்போது அதிகாரிகள் வந்து பிடிச்சிட்டாங்க, அவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தி இதில் யார் யாருக்கெல்லாம் வந்து தலையீடு இருக்குது, இதில் குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் பிரமுகர் பலருக்கும் வந்து தலையீடு இருக்கும், அதை வந்து அதிகாரிகள் சரியான முறையில் வந்து அதை விசாரித்து அதை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஒரு கோரிக்கை வைத்துள்ளார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் வந்து யார் யாரெல்லாம் வந்து சிக்க போகிறாங்க, எந்த முக்கிய புள்ளியை வந்து சிக்க போகுது அப்படின்றத. நன்றி.